அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக வார் யுத்தம் செய்கிறார்கள். யுத்த பிரகடனம் இது சாதாரண விஷயம் இல்ல. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, நல்லதுல சின்னதெல்லாம் பேசாதப்பா, நகை வெட்டுறதா அதை சொல்லணும், அதை செய்யணும். வெட்டாத ஒருத்தனை பார்த்து வெட்டுன்னு சொல்லணும். பல்லு துலக்காம இருக்கிறானா, நபி பல்லு துலக்கணும், நல்லது சொல்லணும். ஏண்டா பல்லு துலக்க கேட்பான், அதனால சொல்லக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நல்ல காரியங்களில் எந்த ஒன்றையும் சிறுசாக நினைக்காது. இதை விட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த சிறுசுக்கு ஒரு எல்லை வகுக்கிறாங்க. சிறுசு நல்லதுலயே ரொம்ப சின்ன நல்லது எது என்று அல்லாஹ்வுடைய ஒரு விளக்கம் சொல்றாங்க. வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலிக். நான் ஒரு சகோதரனை பார்க்கிறேன், அவனுக்கு டீ வாங்கி கொடுக்க முடியாது, அது பெரிய விஷயம், பெரிய நன்மை. வேற ஒரு உதவி செய்ய முடியாது, ஒரு மிட்டாய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியாது. பார்த்தோன்னு சிரிக்கிறேன். இது சொல்றாங்க. இந்த விஷயத்தையும் சின்ன நினைக்காத. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தஸ்பீக சொல்லல, நெஞ்சில கை கட்டுறது இபாதத்துல ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது, அதை சொல்லல. இமாத்தத்துல அதா தெருவுல கிடக்கிற முள்ளத்துக்கு போடுறது இருக்க, அதை சொல்லல. உள்ளதுல எதை சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனுஷன் செய்யறது கஷ்டம் இல்லாம, சிரமம் இல்லாம, ஒரு ரிஸ்க் எடுக்காம, ஒரு இழப்பு இல்லாம செய்யற ஒரு நல்லது இருக்குன்னா என்னது? பல்ல காட்டுறது. சும்மா சிரிக்கிறேன், சொன்ன சிரிக்கிறமா இல்லையா? இதை ஒருத்தனை பார்த்து சிரிக்க வேண்டியதானே? ஒரு ஆளை பார்க்கிறோம், பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை காற்றில ஒரு சந்தோஷத்தை, இது ரொம்ப சின்ன விஷயம், இதையும் சின்ன சொல்லாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அட இதை கூட சின்னன்னு சொல்லாதப்பா, அது வேணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் எல்லா வகையிலும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு தான் இந்த தூதரை அனுப்பினான். இந்த சின்னதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா, இது தேவையில்லாத ஒன்றை சொல்லி கேமனாத வரைக்கும் நம்மளை பிளவுல விட்டு போயிருப்பாங்களா? நகமற்றதை பிடிச்சி அவ்வளவு பெரிய வலியுறுத்தி சொல்லி, சுண்ணத்து பண்றதை வலியுறுத்தி சொல்லி, தாடி வைக்கிற வலியுறுத்தி சொல்லி, தொலைக்கு பிறகு தஸ்பீஹ் சொல்வதை வலியுறுத்தி சொல்லி விட்டுறாதே. இந்த சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்றத, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்றத, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்றது விட்டு விடாதே. இப்படி எல்லாம் ஏன் வலியுறுத்தணும்? இதெல்லாம் சின்ன விஷயப்பா, நீங்க பெரிய விஷயத்தை மட்டும் பாத்துக்கிறீங்க. நாளைக்கு கவர்மெண்ட் அமைக்க போறோம்ல, அதுக்கு யாரு பிரதமர் ஜனாதிபதி அந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்க. இதை போட்டுக்கிட்டு தஸ்பீஹ் செய்யறது, திக்ர் செய்யறது என்ன வேலை? அப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் கேட்கிறேன், எதற்கு இவ்வளவு நன்மைகளை 23 வருஷம் சொல்லணும்? இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சொல்வதற்கு 2 நாள் போதுமே. 23 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன? ஒண்ணுக்கு போறதையும் சொன்னாங்க, சிறுநீர் கழிக்கிறது சொன்னாங்க, எப்படி கழிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி பல்லு துலக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அதை விடுங்க, மனைவியோட தாம்பத்தியம் நடத்துறதையும் சொன்னார்கள். இப்படி எல்லா விஷயத்தையும். இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா? இந்த கும்பலாம் என்ன பண்ணு தெரியுமா? இஸ்லாம் அனைத்து துறைக்கும் வழிகாட்டுமாங்க. அனைத்து துறை என்ன இருக்கு தெரியுமா? ஜனாதிபதி விஷயத்துக்கு மட்டும்தான் அர்த்தம் இருக்கு. சொல்லுதான் அனைத்து துறை, அனைத்து துறைக்கும் வழிகாட்டும்ல. அதுல இந்த துறை இல்லையோ? இஸ்லாம் அனைத்து துறைக்கும் வழிகாட்டும். எதுக்கெல்லாம் வழிகாட்டும்? இவர் கார்ல போறதுக்கு வழிகாட்டும், இவர் விமானத்தை அதெல்லாம் ஆதரவு காட்டும், குர்ஆனை காட்டிக்கிறாரு. விமானத்துல போறதுக்கு வழிகாட்டும், வசூல் பண்ணி ஏமாத்துறதுக்கு வழிகாட்டும். எதுக்கு வழிகாட்டாது? எப்படி தொழுவருக்கு வழிகாட்டாது. அனைத்து துறைக்கும் இஸ்லாம் வழிகாட்டும். எப்படி தொழு அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிகாட்டுறப்ப வழிகாட்டும்னா ஏன் சொல்ல வேணாங்கிற? எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு முதல்ல இஸ்லாம் வழிகாட்டும். முதல்ல கொள்கைக்கு வழிகாட்டும், அப்புறம் வணக்கத்திற்கு வழிகாட்டும், அப்புறமேல தான் மற்ற விஷயத்துக்கு வழிகாட்டும். அப்ப எதுக்கு வழிகாட்டுமோ தொழுவுறதை பாத்தீங்கன்னா இப்படி தொழுவான். யாரு? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன் மௌதூதின்னு ஒரு ஆள் வந்தாரு. அவர் காலமெல்லாம் இப்படித்தான் சொல்றாரு, தொப்புளிக்கல. இப்படி தொழுவருக்கு என்ன ஆதாரம்? அதெல்லாம் பேசக்கூடாது, நாங்க வழக்கமா அப்படித்தான் செய்யறோம். ஹதீஸ்ல இப்படி இருக்கு, அதெல்லாம் பேச. இஸ்லாமிய ஆட்சி வைக்க போறேன், நான் இஸ்லாமிய ஆட்சிக்கு போறதுனால இதெல்லாம் பேசிக்கிறேன். இப்படி தான் சொல்றாரு, கடைசி வரைக்கும் இப்படிதான் சொல்றாரு. ஆனா மூத்தார் வரைக்கும் யாரு? மௌதூதிங்கிற ஒரு ஆளு மூத்தார் வரைக்கும் இப்படிதான் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன் அப்படி சொன்னார். அப்ப என்ன இவங்க கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை திட்டம் மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு தந்த திட்டம். முதல்ல விளைக்கிறது. இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி என்பது பதவியை பெறுவதற்கு தந்த திட்டம் இல்லை, செல்வாக்கு பெறுவதற்கு தந்த திட்டம் இல்லை, சம்பாதிப்பதற்கு வந்த திட்டம் இல்லை. மறுமையில் இறைவனுடைய திருப்தியை பெற்று சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகளை சொல்லித்தர வந்த திட்டம். அதனால்தான் அனுப்பப்பட்ட நபிமார்களில் கணிசமான பேர் ஆட்சி அமைக்காமலேயே போய்விட்டார்கள், கொல்லப்பட்டு போய்விட்டார்கள், முழு தோல்வி அடைந்து போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் கூட சீண்ட முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு சென்று விட்டார்கள்.
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபரீகன் கல்லப்தும் வ ஃபரீகன் தக்துலூன் வ யக்துலூன நபிய்யின பிகைரில் ஹக். அநியாயமா நபிமார்களை கொன்றார்கள். ஒரு இடத்துல சொல்றான், அநியாயமாக இறை தூதர்களை கொன்றார்கள். என்ன அர்த்தம்? அதை உண்டாக்க இல்ல, கொன்றார்கள் அர்த்தம் எதிர்கை ஓங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதை இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுக்குத்தான் இறை தூதர்களை அனுப்புனான்னு சொன்னா, அல்லாஹ் எதுக்கு அனுப்புனானோ அது அடையப்படும். அதுக்குத்தான் அல்லாஹ் அனுப்புனான்னு சொன்னா ஒவ்வொரு தூதரும் அடைந்து இருப்பார். அதுக்கு அனுப்பாத காரணத்தினாலதான் நிறைய தூதருக்கு அது கிடைக்கல. ஒருத்தர் கூட ஆட்சி அமைச்சர் ரொம்ப விரைவில் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒவ்வொரு நபியும் தன் சமுதாயத்தோடு வருவார். ஒரு நபி வருவார், பெரிய கூட்டம் இருக்கும். இன்னொரு நபி வருவார், அவருக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான பேர் இருப்பார்கள். இன்னொரு நபி மறுமையில் வருவாங்க, தனிச்செல்லாம் வரமாட்டோம், நபிமார்களோடு தான் வருவோமே தவிர வேற இந்த ஆட்சி அமைக்கிற கும்பல் தலைவனோட வரமாட்டோம். எல்லாரும் யாருக்கு பின்னாடி வரணும்? அந்தந்த இறை தூதர்களுக்கு பின்னாடி தான் அணிவகுத்து வரணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நபிமார்கள் வருவார்கள், ஆயிரக்கணக்கானவர் பின்னாடி நிற்பார்கள். மறுமையில் சில நபிமார்கள் வருவார்கள், நூற்றுக்கணக்கான பேருக்கு தலைமை ஏற்று வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், ஒரு 10 பேருக்கு தலைமை தாங்கி வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், ஒரு 3 பேர் தான் கூட வந்துட்டு இருப்பாங்க, அப்படியும் வருவார்கள். சில நபிமார்கள் மறுமையில் வருவார்கள், அவர்கள் மட்டுமே வருவார்கள். நபி வருவாரு, எல்லாம் 1000, 500, 100, 50 வருவா, பின்னாடி வரும். ஒரு நபி அவர் மட்டும் தனியா வருவாரு. என்னப்பா அதுக்கு என்ன அர்த்தம்? அத்தனை வருஷம் சொல்லி ஒத்தனை ஏத்துக்கலன்னு அர்த்தம், பொண்டாட்டி ஏத்துக்கலன்னு அர்த்தம். பொண்டாட்டி இருந்தா ஜோடி ஏத்து வந்திருப்பாங்கல்ல, கட்டின மனைவி ஏத்துக்கல, அத்தா ஏத்துக்கல, அம்மா ஏத்துக்கல, புள்ள ஏத்துக்கல, கூட பிறந்த அண்ணன் தம்பி ஏத்துக்கல. எந்த ஒரு கிறுக்கனுக்கு ஒரு நண்பன் இருப்பான், அப்படி நண்பனாச்சு ஏத்துக்கிட்டாங்க, அதுவும் இல்ல. எவனா இருந்தாலும் ஒரு நண்பன் சொல்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு தருப்பானே இல்லையா? அப்படிப்பட்ட, அதாவது அந்த நண்பனாவது இருந்தா அப்படி வந்திருக்கணும், ஒரு 2 பேர் தோல்ல கைப்பட்டு வந்திருக்கணும். நாங்க 2 பேரும் தான். ஒரு நபி மறுமையில வர்றாரு, அவர் மட்டுமே வர்றாரு. என்ன காரணம்? அதுக்குத்தான் அல்லாஹ் அமைச்சிருக்க, நம்மளை அனுப்புறான்னு சொன்னா அதை அடைய வச்சிருப்பான்ல. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நபி அல்லாஹ் அனுப்புனா அதை அடையாம விடுவான். அல்லாஹ் அமைச்சிருப்பாங்களே. அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது ஃபெயிலியர் ஆகுமா? அப்ப ஃபெயிலியர் ஆயிருக்க, அதுக்கு அனுப்பல. அதெல்லாம் பிரச்சனை. நீ ஏகத்துவத்தை சொல்லு, சரியான மார்க்கத்தை சொல்லு. அல்லாஹ் நாடினால் சில நபிமார்களுக்கு கிடைத்தது போல தலைமை பதவி கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைத்தாலும் இதெல்லாம் அமல்படுத்து, கிடைக்காமலும் போகலாம், பிரச்சனை இல்ல. நீ சொல்ற சொல்லி ஏகத்துவத்தை தான் சொன்னாங்க. எல்லாம் அனைவதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. எல்லா தூதர்களும் சொன்ன ஒரே மேற்று என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். இதுதான் சொல்ல வேண்டிய மேட்டர், இதுதான் சொல்ல வேண்டிய செய்தி. ஆட்சியை பிடியுங்கள் மக்களே, என் பின்னாடி வாருங்கள், இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு நான் கைப்பற்றி காட்டுகிறேன். ஒரு நபி சொன்னார், ஒரு வசனம் இருக்குமா? ஒரு ஹதீஸ் இருக்குமா? இதெல்லாம் ஒரு கனவு உலகத்தில் நம்ம வாழ செய்து ஏமாற்றுவதற்காக சில பேர் செஞ்ச வேலை. அதனால மார்க்க விஷயங்கள்ல சின்னது பெருசு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒரு பெண்கள் பள்ளிக்கு வர்ற ஒரு விஷயம் சொன்னார், முதல்ல சொல்லி காட்டுக்கிறாங்க. பெண்கள் பள்ளி வாசலுக்கு வரலாமா வரக்கூடாதா? இது பாரதூரமான விஷயமா? ஒரு அனுமதியுடைய மேற்று, இது சட்டத்தில் கட்டாயம் சம்பந்தப்பட்ட மேற்று இல்ல. கோழிக்கறி திங்கலாமா திங்கக்கூடாதுன்னா இதுல பெரிய பாரதூரமா திண்டாலும் குற்றம் வரப்போதா? திண்டாலும் உனக்கு குற்றம் கிடையாது, திங்காட்டாலும் அனுமதிக்கப்பட்ட ஒரு மேட்டர். இந்த மேட்டர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன? பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்காதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னது, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித். பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்க தடுக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். பெண்கள் வந்தால் தடுக்கவில்லை. அதற்காக எல்லா பெண்களும் வரவும் இல்லை. யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்களே ஆனால் அவர்களை அலோ பண்ணணும், அனுமதிக்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயம். இது அனுமதிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஹலால், அதை செய்தால் குற்றம் இல்லை. அதை விட சொன்னாங்க, வக்காரு புயூத்திஹின்ன கைருல் லஹுன்ன, அவங்களுடைய வீட்டுக்கு உள்ள தொழுவது அவர்களுக்கு சிறந்தது என்று கூட சொல்லிவிட்டார்கள். அனுமதிக்கப்பட்டதிலேயும் கூட ஒரு செகண்ட் அந்தஸ்துல உள்ளது எது? பெண்கள் பள்ளிக்கு வர்ற விஷயம். சின்ன சின்ன இதை விட சிறந்தது வராம இருக்கிறது, ஒரு சிறந்தது இருக்கிறது. ஆனாலும் வந்தாங்க, வந்தா தடுக்க கூடாது, வீட்டில் சிறப்பு என்று